நான் எதுக்கு உங்க காசு எடுத்துக்கணும்? நீங்க காட்டுங்க, நான் ஸ்கேன் பண்ணிட்டு நான் போறேன். இந்த பண்ணுங்க மேடம். மேடம் இருங்க நீங்க வாங்க, என் வண்டியில போவோம். ஏங்க இருங்கங்க. ஹலோ, ஸ்கேன் பண்ணிருக்காங்க. முதல்ல காசை போடுங்க. இப்போ போடுங்க, காசை ஃபர்ஸ்ட் போடுங்க. 360 போடுங்க. 360 போடுங்க மேடம். போட்டாச்சு, போங்க. இவ்வளவு பேசிருக்கேன்ல. என்னத்த பேசுறீங்க? ஏதோ ஒரு இடத்துல கொண்டு விட்டுட்டு உங்களால ஷூட்டிங்க அங்க டிலே ஆகிருக்கு. என்னத்த மனசு? நான் உங்களுக்கு சொன்ன காசு அமிச்சேன், கண்ட இடத்துல கொண்டு விட்டுட்டு போறாரு. சார் வாங்க சார், நம்ம போலாம் சார். நான் யாரும் ஏமாத்த மாட்டேன் மேடம். உங்க காசு எனக்கு வேண்டாம் மேடம். என் காசு தான் நீங்க வாங்கிருக்கீங்க. 250 ரூபாய் ஜாஸ்தியா வாங்கிருக்கீங்க. அப்படியெல்லாம் கிடையாது மேடம். 110 ரூபாய் சார் காமிச்சது, 360 ரூபாய் வாங்கிருக்காரு சார். வளைஞ்சு வந்தங்க. உங்களை யாரும் வளைஞ்சு வர சொன்னது? ரோடு வளைஞ்சு போகுதுங்க. அதுக்காக வேண்டி எக்ஸ்ட்ரா பேமெண்ட் வாங்குங்க. 1 மணி நேரம் இங்க இருக்கிற இடத்துக்கு பெட்ரோல் கூட பிடிக்கும்ல. தப்பான இடத்துல கொண்டா விட்டுட்டீங்க. நீங்க இப்ப ஏங்க தப்பான இடத்துல விடல சார். மேடம் எவ்வளவு பெரிய ஆர்டிஸ்ட் எனக்கு. அவங்க ஏன் எனக்காக வேண்டி இந்த இதுல நடிக்க ஒத்துக்கிட்டாங்க? அதுக்காக வேண்டி என்ன நீங்க புரியாதனா பேசிட்டு இருக்கீங்க? சும்மா போங்க சார். நீங்க அங்க இருந்து இங்க 2 பேரும் தள்ளி வரதுக்கு 1 மணி நேரமா கூட்டி வராரு சார். ஒரு 50 ரூபாய் கையில கொடுங்க. எதுக்கு? அட போம்போது டீக்கு யோ ஏதா வாயில கேக்க நல்லா தான் சொல்லிட்டு போறேன். போ. தேவையில்லாம இப்ப மரியாதையா பேசிக்கிட்டு இருக்கேன் நானு. பரவாயில்லை மேடம். ஒரு 50 சார் என்ன சார் இது? ஒரு 50 ரூபாய் கொடுங்க சார். கம்முனு போயுங்க. எக்ஸ்ட்ரா ஆர்டர் 250 ரூபாய் கொடுத்திருக்கேன் ஜாஸ்தியா. எவ்வளவு தன்மையா பேசிட்டு இருக்காங்க. இல்லையா பேசி நான் ஒரு 50 ரூபாய் மேடம் பெட் வாங்கிக்கிறேங்க. போற வழியில டீ தண்ணி குடிக்கலாம்ல? ஆமா அங்க போய் அதுக்கு இது மாதிரி வாங்க சார் போலாம். அங்க அங்க நின்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அங்க ஷூட்ல. இருங்க மேடம், ஒரு 50 ரூபாய் கொடுங்க மேடம். சார் கம்முனு போங்க சார். காலங்காத்தால டென்ஷன் ஏத்திட்டு நீங்க வேற ஒரு டிப்ஸ் கொடுக்க மாட்டாங்களா? எல்லா ஆர்டிஸ்ட் யாரு ராபிடோ வண்டி கிட்ட அதுக்கு மேல மேடம் உண்மையிலே வந்து நம்பிட்டாங்க. இல்ல என்னது? நான் கிளம்பி போய் துறையான்னு சொல்லிருக்கேன். நான் சொல்லிட போறேன். காலங்காத்தால கம்முனு கிளம்பி போயிடும். காலங்கத்த சார் வாங்க சார். லூசு சரியான சரி லூசு போல சார். நான் லூசு தான் மேடம். போய் ஃபர்ஸ்ட். ஆமா காலங்காத்தால ஏதோ ஒரு இடத்துல கொண்டு வந்து விட்டுட்டு பணம் வக்கல்ல நீ ஒரு டைரக்டர் மீச வச்சிருப்பாங்க. ஆமா மீச வச்சிருப்பாங்க, தலையில விக் வச்சிருப்பாங்க டைரக்டர். அந்த ஆளு தான் பேசுறானா என்ன மேடம்? அவனோட பேச்சு விடுங்க மேடம். சார் எவ்வளவு காலங்காத்தால பாருங்க சார், எந்த இடத்துல கொண்டு வந்து விட்டுட்டு அது வேற அவர் விட்டது 110 ரூபாய்க்கு 360 ரூபாய் வாங்கிட்டு போயிட்டாரு. மேடம் அது இப்ப முக்கியம் இல்ல மேடம். நீங்க தான் இன்னைக்கு ஷூட்டிங்கோட மொத்த பேமெண்ட் கட்டணுமா? ஏன் எதுக்கு? எதுக்கா? என்ன மேடம் நீங்க என்ன நீங்க எத்தனை ப்ரோகிராம்ல ஏன் கூட நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்கன்னு தான் நான் உங்களை வந்து அவ்வளவு ப்ரொடியூசர் ரெக்கமெண்டேஷன் பண்ணி பிக்ஸ் பண்ணேன். சரி நீங்க வாட்ல இங்க வந்து நின்னு பண்ணி என்ன இப்ப பாருங்க. ஐயோ சார் 3 சீன் எடுத்துக்கலாம். இந்த ஷூட்டிங் லாஸை யாரு ஏத்துப்பா? நான் கரெக்ட்டா தான் சார் இந்த ராபிடோ காரங்க சார் இவ்வளவு வேலை பாத்துட்டாங்க. இப்ப ப்ரொடியூசர் சொல்ல முடியலையா? ப்ரொடியூசர் என்ன சொல்லிட்டானா இன்னைக்கு என்னென்ன செலவோ அது ஃபுல்லா வந்து மேடத்தை பே பண்ண சொல்லுங்க. ஐயோ மேடம் பெரிய ஆளு தானே அப்படிங்கறாங்க. சார் இதெல்லாம் மனசாட்சி இல்லாம இருக்கு சார். பேசிக்கிறீங்க அவர்ட்ட ப்ரொடியூசர்ட்ட. சார் இதுல கொஞ்சம் கூட மனசாட்சின்றதே இல்ல சார். நான் என்ன பண்றது? நான் காலையில கரெக்ட்டா தான் சார் கிளம்புனேன். இந்த ராபிடோ கார வந்து இப்படி பண்ணிட்டாங்க சார். கரெக்ட்டா கிளம்பியே கரெக்ட்டா நடிப்பீன்னு எனக்கு தெரியும் மேடம். அதனால ப்ரொடியூசருக்கு தெரியல, அவர் புதுசு. ஷுக்கின் காலையில யார் மூஞ்சில தெரியல, எல்லாமே சொதப்பல பைக்ல முழிக்கிறதெல்லாம் இப்ப நான் போய் சொல்ல முடியுமா மேடம்? சார் பாருங்க சார், வந்து 110 ரூபாய்க்கு 360 ரூபாய் அமுச்சு விட்டுருக்கேன். ஏதோ ஒரு லொகேஷன்ல கொண்டு வந்து விட்டுருக்காங்க சார். நீங்க வண்டி எடுங்க சார் போலாம் மேடம். இதை விட ஒரு செலவு பண்ற காசு இன்னைக்கு ஷூட்டிங்கோட மொத்தம் 1,45,000 ரூபாய் வருது. அது ஃபுல்லா நீங்க தான் பே பண்ணணும். நான் எப்படி தான் சார் பண்ண முடியும்? நான் ஒழுங்கா தான் வந்தேன். இங்க வர 10 நிமிஷம் நான் 1 மணி நேரமா கூட்டி வந்தேன் சார் ராபிடோ கார. உங்களுக்கான ப்ரொடியூசர்ட்ட பேசி இன்னைக்கு ஸ்பாட்ல நடக்கக்கூடிய செலவு மட்டும் ஏத்துக்கிறது மாதிரி தான் சொல்லியிருக்காரு. இல்லைன்னா டோட்டல் யூனிட்டோட செலவையும் உங்களை தான் பே பண்ண சொன்னாரு. சார் எனக்கு தலையே சுத்துது சார். என்ன சார் இது காலங்காத்தால இருந்து இப்படியே இருக்கு? யார் மூச்சுனே தெரியல. இந்த ராபிடோக்கு வந்திருக்கவே கூடாது. நான் சரி வண்டியில ஏறுங்க. ஆனா சொல்லுங்க, எனக்கு பதில் சொல்லுங்க. அப்பதான் என்ன பதில் சொல்றேன் சார்? என்கிட்ட எல்லாம் பைசா கிடையாது. இன்னைக்கு ஷூட்டிங் செலவு நீங்க தான் பண்ணணும் மேடம். நான் என்ன பண்றது? அதெல்லாம் என்னால முடியாது சார். எனக்கு இந்த இதுவே வாய்ப்பே வேணாம். நான் கிளம்பி போறேன். வாய்ப்பே எனக்கு வேணாம் சார். நீங்க சொல்லி தானே இந்த இதுல ஒத்துக்கிட்டேன். அப்ப எத்தனை ப்ராஜெக்ட் நம்ம ஒர்க் பண்ணிருக்கோம்? அதுக்கு நான் எப்படி சார் 1.5 லட்சம் கொடுக்க முடியும்? அவன் ராபிடோ காரன் லேட்டா கொண்டு விட்டா நீங்க சீன் கொஞ்சம் லேட்டா வைங்க. அப்படியே கொஞ்சம் டிலே பண்ணி எடுத்துடலாம் நம்ம. நான் என்னால என்கிட்ட காசுலாம் கிடையாது சார். வாங்க சார் வண்டி எடுங்க சார். இன்னும் பேசிட்டே தான் லேட் ஆயிட்டே இருக்கும் சார். அதுக்கு இல்ல மேடம், இப்ப ப்ரொடியூசர் சொல்லிட்டு தானே நம்ம போனோம். அங்க போய் திடீர்னு நின்னு அவர் வாட்ல ஏதாச்சும் ஒண்ணு சொன்னா சார் நீங்க இந்த பேசிட்டு இருக்க டைம் ஆயின்னு இருக்கு சார். அதுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா ஆயிட்டே இருக்குல்ல. ஆல்ரெடி டைம் ஆனதுனால தானே இப்ப பிரச்சனையே. சரி ஓகே நான் கிளம்புறேன். மேடம் என்ன மேடம் நீங்க வாட்ல கிளம்புறங்கறீங்க? இப்ப ப்ரொடியூசருக்கு நான் என்ன பதில் சொல்றது சொல்லுங்க. சார் என்ன இவ்வளவு வருஷமா பாக்குறீங்க. இப்ப நான் என்ன சார் பண்ண முடியும்? அந்த ராபிடோ காரன் பண்ணது எல்லாம் காலங்கத்தை எவ்வளவு முடிஞ்சு வச்சனே தெரியல. அவன் பண்ணதுக்காக இப்ப நீங்க வந்து எவ்வளவு பெரிய ஆர்டிஸ்ட் சொல்லுங்க. நான் எப்படி சார் அந்த மொத்த பணத்தையும் கொடுக்க முடியும்? ஆமா மேடம், நீங்க வசதியா நல்லா நடிச்சு சம்பாரிச்சு வச்சிருக்கீங்க. அது ப்ரொடியூசர் வந்து அப்ப நான் ப்ரொடியூசர் இருக்க மாட்டேன். நானே நடிச்சிட்டு இருக்கோம் சார். நடிச்சிட்டு இருக்கவங்க எப்படி சார் அது ப்ரொடியூசருக்கு பணத்தை கொடுக்க சொல்றீங்க? நீங்க கொஞ்சம் பேசுங்க சார் ப்ரொடியூசர். இல்ல மேடம், நானே பேசி தான் குறைச்சிருக்கேன்.
இல்லைன்னா அவர் மொத்தம் வந்து 3 லட்சம் சொன்னாரு. நான் தான் சரி குறைச்சி இன்னைக்கு உள்ள வந்து டெய்லி பேட்டா இந்த மாதிரி செலவு மட்டும் மேடத்து கட்ட சரி ஒண்ணு பண்ணுங்க வாங்க சார் நம்ம போயிட்டு நேரா போய் நான் ப்ரொடியூசர்ட்ட பேசுறேன். இல்ல மேடம் போனதுக்கு அப்புறம் சண்டை போட்டா நான் எப்படி உங்களை சண்டை போட்டா நான் பாத்துக்கிட்டு இருக்க முடியுமா? சார் இல்லனா முடியாது சார், எங்கிட்ட எல்லாம் காசுலாம் கிடையாது சார். நீங்க கூட்டி போறீங்களா இல்ல நான் ராபிடோ திருப்பி போட்டு? அதெல்லாம் வேணாம் திரும்ப ராபிட்டவா வேணாம். வேற எப்படி போறது இந்த காட்டுல எப்படி நின்னுட்டு இருக்கறத நான்? அது ஓகே மேடம், நீங்க வந்து மேப் எல்லாம் பாத்துட்டு வந்திருக்கணும் பொறுப்பா. சார் மேப் போட்டு தானே சார் இந்த மேனேஜர் நீங்க வாட்ல அவன் வண்டி ஓட்டுறான்னு நீங்க வாட்ல ஜாலியா ஊரை பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டீங்களா? நீங்க வரதுக்கு 1 மணி நேரமா சுத்தி வந்தேன் சார். நான் ஏதோ உள்ள இருக்கு போல இருக்கு லொகேஷன். வந்து பார்த்தா இந்த மாதிரி காடா இருக்கு. நான் அப்பல இருந்து கேட்டிட்டு இருக்கேன் சார். இததான் கேட்டா அவங்க பதிலும் சொல்லல. இல்ல மேடம் இங்க பாருங்க, நீங்க வேற ஒரிஜினல் நகை எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஏன் சார் நான் நகை போட்டுருக்கன்றதுனால இதை வித்து நான் ஏன் சார் நான் சீரியல் எடுக்கணுமா இல்ல படம் எடுக்கணுமா? அது இல்ல மேடம், இது வெப் சீரியல். வெப் சீரியல்ல சார் நீங்க ஒன்று செய்யுங்க, கோ ப்ரொடியூசரா ஆகிருங்க. சார் நீங்க வேற சார் காமெடி பண்ணாதீங்க சார். காமெடி இருங்க. நான் ராபிடோ போட்டு போறேன் சார், நீங்க கூப்பிடுங்க. என்ன வேற என்ன உங்களுக்கு வேணா எனக்கு வேணாம் மேடம். இப்போ ப்ரொடியூசர் சொன்ன அமௌண்ட்ல இருந்து என்ன 1 லட்சம் நீங்க கட்டுங்க சார். என்கிட்ட 10,000 ரூபாய் கூட கிடையாது சார். நீங்க 1 லட்சத்துக்கு ஏன் போறீங்க? 10,000 ரூபாய் கூட நான் ஏன் சார் கொடுக்கணும்? மேடம் சொன்னா புரிஞ்சுக்கிறீங்க மேடம். சார் அதெல்லாம் வாய்ப்பே இல்ல சார். இங்க இருங்க மேடம், நான் உங்க கூட இத்தனை ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணிருக்கேன், அதனால தான் நான் நம்பி உங்களை புக் பண்ணேன். அது சரி சார், நீங்க நம்பி புக் பண்ணா நான் வராம இருந்தா நீங்க சொல்லலாம், நான் நடிக்காம இருந்தா சொல்லலாம். அது ஓகே. நான் பணம் கொடுக்க சொல்றீங்களே, நீங்க ப்ரொடியூசர்ட்ட பேசுங்க. பேசினா என்ன பேசுறதுன்னு ஒன்றும் புரியல மேடம். அவருக்கு ஃபால்ட் இல்ல சார், அந்த ராபிடோ கார மனனால லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லுங்க சார். அவர் புதுசு மேடம் ப்ரொடியூசர். நம்ம விஷயம் நம்ம இப்ப நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் நான் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு தெரியும் சார். ஓகேங்களா? பேசுங்க சார், பேசி பாருங்க சார். இல்ல நான் பேசுறேன். அவர் தான் ஃபோன் பண்றாரு மேடம், ரொம்ப நேரமா அவர் தான் நான் 2-3 ஃபோன் பண்ணிட்டாரு. சார் நான் பேசட்டுமா? இல்ல நீங்க பேசினா அப்புறம் அவர் அந்த அமௌண்ட்டை லெஸ் பண்ணதே ஒத்துக்க மாட்டாரு சார். நான் தான் உங்களுக்காக அவ்வளவு லெஸ் பண்ணிருக்கேன். வீட்டுக்காரத்து வந்து தேவையில்லாம பிரச்சனை ஆகும் சார். எதுக்கு நீ அப்படி படத்துக்கு ஒத்துக்குற? தேவையில்லாம போயிட்டு பணத்தை இப்படி எல்லா பேமெண்ட் வந்து என் வீட்டுக்காரர் தான் ஹேண்டில் பண்றாரு. நான் எப்படி சார் கொடுக்க முடியும்? செய்வோம், வீட்டுக்காரருக்கே தெரிய வேணாம் சார். பேமெண்ட் எல்லாம் அவர் தான் சார் டீல் பண்றாரு. இது நீங்க எப்படியாச்சும் வந்து மேனேஜ் பண்ணி இந்த அமௌண்ட்டை மட்டும் கட்டிருங்க சார். என்ன சார் பேசிட்டீங்க மேடம்? யோ நீ இன்னும் போலையா? எல்லாம் உன்னாலதான். எல்லாம் உன்னாலதாயா? இருங்கக்கா தண்ணி குடிங்க. நீ என்ன நீ ஏன் இங்க வர்ற? சாமி நான் கொண்டு போய் திருப்பேன். எதுக்கு? ஷூட்டிங் ஸ்பாட் விட்டு. ஏது எங்க இங்க இருந்து ஊர் விட்டு திருப்பதிக்கே கூட்டி போயிருவீங்க? இல்ல மேடம் அங்கலாம் போக மாட்டேன் மேடம். சரி தண்ணியை குடிங்க மேடம். குடிங்க மேடம். சார் நம்ம குடிக்கலாமா சார்? குடிங்க மேடம். குடிங்க பாத்து மெதுவா ரொம்ப நேரம் பேசிருக்கீங்க. சரி வாங்க வண்டியில ஏறுங்க. ஐயோ சாமி நான் உங்க வண்டியில வேற ராபிடோ போட்டு போயிருவேன். தாகத்துக்கு தண்ணி கொடுத்தா ரைட், அப்புறம் எதுக்கு மேல தப்ப கூப்பிடுற? ஏன் வண்டியில கூப்பிட்டு போக தெரியாதா? நீங்க கூட்டி போக கூடாதுங்க. எதுக்குன்னு 10 ரூபாய் காசு கிடைக்குமே. ஏங்க திருப்பியும் பணமா? ஐயோ சார் காலையே என்ன இருந்தாலும் சார் என்ன வேற என்ன பண்றியா? நான் போலீஸ்க்கு கால் பண்ணுவேனா? வேணாம் மேடம் சும்மா பார்த்தா இதா இருக்கான். இந்த ஏரியா ஆளதான் மேடம் அப்படி இருக்கான். ஆனா நல்ல மனுஷன் போல இருக்கு, தண்ணி எல்லாம் கொடுத்துருக்கான். 1 மணி நேரம் கூட்டி வந்து விட்டாரு. 250 ரூபாய் ஜாஸ்தி. இப்ப திருப்பி வந்து கம்மி பண்ணிக்கோங்க. இப்ப காசே வேண்டாம். எனக்கு வேணவே வேணாம். நடந்தே கூட லொகேஷனுக்கு போயிருவேன். நான் வண்டியில உங்க வண்டியில வரவே மாட்டேன். ராபிடோக்கே போக மாட்டேன். ஒரு அளவு தான் லிமிட். அதுதான் நான் சொல்லணும். ஒரு அளவு தான் லிமிட். நீங்க ஓவரா பண்ணிட்டு இருக்கீங்க. நான் 100 கால் பண்ணுவேன். தேவையில்லாத பண்ணாதீங்க. கிளம்புங்க சார். நீங்க கூட்டி போறீங்களா? நான் ராபிடோ போடுவேன். இல்ல மேடம் ஏன் வண்டியில நீங்க வர்றீங்களா இல்ல வந்து கார் புக் பண்ணவா? இல்ல நானே புக் பண்ணிக்கிறேன். நீங்க இல்ல வேணாம் மேனேஜர் இல்ல மேடம் இல்ல வேணாம் புக் பண்ணானா. இப்ப தண்ணி வாங்கி கொடுத்தல. சரி நல்ல மனுஷன் தான் செய்யறானா. அப்புறம் என்ன மேடம்? அதனால தான் சொன்னா. இல்ல அதனால தான் தாள அடிக்காம இருக்கேன். உங்களுக்கு ஃப்ரீயாவே கொண்டு விட்டாரு மேடம். எனக்கு வேணாம் சார், எனக்கு வேணவே வேணாம். சென்னையில விடுற சொன்னா நீங்க திருப்பதில கொண்டு போய் விடுவீங்க. நான் வரவே கிடையாது. அதுக்கு ரேட் தண்ணி மேடம். பாத்தீங்களா சார்?